இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆரோன்கிறவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் யூடியூப்பில் ஜாய் டிவி ப்ரோக்ராமை செவ்வாய்க்கிழமை போடுறதையும் பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை போடுறதையும் பார்ப்பேன். நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் பார்க்குறேன். அம்மா சொன்னாங்க, ஒரு பதவி ப்ரமோஷன் உங்களுக்கு வருது, உங்களுக்கு வேறு கம்பெனியில் சம்பளம் கூட ஆண்டவர் தர்றாரு, இப்போ இருக்கிற கம்பெனியில் பிரச்சனை இருக்குது, வேறு கம்பெனி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. அது எனக்கே எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க சொல்லி 2 மாதத்தில் கர்த்தர் வேறு ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையை, சம்பளம் கூட ஒரு வேலையை கொடுத்தாரு. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துக்களை இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியில் ஒளிபரப்படுகிறது. அதே ஒளிபரப்பு
செய்தி தலைப்பு வேறு இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு இதே ஜாய் டிவியில் காண தவறாதிருங்கள். அதே போல் யூடியூப்பு ஜாய் டிவி யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு சிறப்பு செய்தியும் செபமும் நடைபெறும். அது லைவாக நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில். அதே போல் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த ஜெபம் என்ற தலைப்பில் ஜாய் டிவி யூடியூப்பில் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. அதையும் பார்க்க தவறாதிருங்கள். ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாங்கூடு பத்திரிக்கை, ஒரு ஆவிக்குரிய பத்திரிக்கை வெளியிடுகிறோம். அதில் யூத்துகளுக்கு உண்டானது செய்தி, சிறுவர்களுக்கு உண்டான செய்தி, அதே போல் வாலிப பகுதி, அதே போல் குடும்ப பகுதி, ஊழியர் பகுதி, பெண்கள் பகுதி, சிறப்பு செய்தி, சாட்சிகள், ஜெபக்குறிப்புகள், இப்படி எல்லாம் அதே எல்லாமே அதில் நிரம்பி இருக்குது. அநேகர் படிச்சுட்டு இது எங்களுக்கு வேணும், 10 வேணும், 20 வேணும்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் யாற்றையும் இதுவரை காணிக்க வாங்கலை. ஒரு 100 ரூபா இப்படி அனுப்பி விடுவாங்க. பலதுள்ளி பெருவெல்லாம் இல்லையா? அதை கொண்டு தான் விசுவாசத்தில் இந்த அனைத்து ஊழியங்கள் நடக்கிறது. இந்த அனைத்து ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூக பாடல்கள், அதுவும் இப்போ நாங்கள் 3வது ஆடியோ வீடியோ போடலான்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கு மிக்ஸ்டு பண்ணி என்ன செய்யணும், இப்போதைக்கு லிரிக்ஸ் வீடியோ போடலான்னு நினைக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவைகள் நிறைய இருக்கிறது. அடுத்து வீடியோ போடணும். அந்த பாடல்கள் அனைத்தும் தேவாவினால் நிரம்பின பாடல்கள், வேத வசனத்தை தாங்குகிற பாடல்கள். அது ஆறுதலாக இருக்கும், தேறுதலாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அத்தனை பாடல்களுமே தீர்க்க தரிசன பாடல்களே சொல்லலாம். ஏன்னா வேத வசனங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறதே, அதனால சொல்கிறேன். அந்த பாடல்கள் அனைத்தும் என்னை தேற்றுச்சு, ஆற்றுச்சு, காயங்கட்டுச்சு. ஜெப வேலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல். ஆகவே நீங்கள் அதை நாங்கள் அடுத்த மாதம் வெளிவந்துடும் யூடியூப்லேன்னு நினைக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கையை மாதம் அனுப்பி ஒரு பங்காள திட்டத்தில் நீங்கள் இணையலாம். பங்காளருக்காக நாங்கள் ஒரு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, அவங்களுக்காக காலையில் என்ன செய்யணும், எல்லாருடைய ஜெபக்குறிப்புக்காகவும் செபிக்கணும்னு சொன்னார். காலையில் உபவாசத்தோட அது பங்காளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சில வேளை 2 பேர் 3 பேர் கூட உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். நான் ஒப்பு கொடுத்ததுனால நான் டெய்லி காலையில் உபவாசத்தோடு என்ன செய்வேன், ஜெபம் பண்ணாமல் ஒரு டீ கூட குடிக்கிறது கிடையாது. ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தாலும் ஜெபத்தினாலுமின்றி மற்றவத்தால் புறப்பட்டு போகாது. ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறவர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கணும்னு வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 12 மாதங்களும் என்று அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கோம். ஆகவே அதை கொண்டு தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். ஆகவே அந்த வார்த்தையின்படியே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. பங்காளரை நாங்கள் சேர்ந்தோம், கர்த்தர் இதை செய்தார், அதை செய்தார். சிலர் கேட்பாங்க, பங்காளருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது ஆண்டவர் உங்களை ஏவுறபடி நீங்கள் செய்யலாம். சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அதனால் இவ்வளவுன்னு இல்லை. உதரத்துவமாய் கொடுக்குற விட, உற்சாகமாய் கொடுக்குற விடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறாரு. உற்சாகமாக நீங்கள் காணிக்கினால் அந்த ஊழியத்தை தாங்குங்கள். போகிற சர்ச்சுக்கு தசமத்தை கொடுத்துருங்க. சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்யணும், நம்ம காணிக்கினால் தாங்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? என் நாமத்தின் நிமித்தமும் சுவிசேஷத்து நிமித்தமும் எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்கோ அதெல்லாம் நீங்கள் 100 மடங்கு இமையில் பெறுவீங்கன்னு ஆண்டவர் மார்க் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியும் மாத ஊழியத்தை தாங்கும்படியும் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. ஓராக அதிகாபாபா லீபரவஷே. இந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத நசனா இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஓ தேங்க்யூ ஜி. அந்நிய பாஷை வரம் பெறாதவங்க இப்போது அந்நிய பாஷையினால் நிரம்புவர்களாக ஒவ்வொரு வீடும் இதை பார்க்குற ஒவ்வொரு வீடும் பெத்தலாய் மாறுவதாக. அலே லோயா ரகா லீகாரா பஷே ஓ ரகா லீகாலா பரவோ டீகபலா பரவோ ஓ ரக தீகலாரா பஷேக்கா தீகபலா பரவோ. எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதுன்னு சொல்கிற மகனே கர்த்தர் ஆண்டவரே, சூரியன் அஸ்தமிக்குங்குள்ளே உங்கள் கோபம் தனிய கடவுது.
அலேலூயா, அலேலூயா. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அலேலூயா, அலேலூயா. கோபக்கார ஆவி, சண்டைக்கார ஆவி வெளியேறி போவதாக இயேசு நாமத்தால் சாந்த அமைதி உள்ள ஆவினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சுகர் அது நெல்லுன்னு வருவதாக. இன்சுலின் போட்டுக்கிட்டே வர்றீங்க. அலேலூயா, அலேலூயா. கண்ட்ரோலாக வரமாட்டேங்குது. கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் சுகர் வியாதியிலிருந்து விடுதலை தருவாராக. அந்த கணையத்தில் இன்சுலின் நசனா இயேசு நாமத்தில் சுரப்பதாக, சுரப்பதாக. உள்ளங்கால் ஃபுல்லாக எரிச்சல், காந்தல், அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. அலேலூயா, அலேலூயா. ரகதி அபபலபரவஷே. பிஸ்னஸ் சொந்தமாக வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான வழிவாசலை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு திறக்கிறார், திறக்கிறார். அலேலூயா. ரகதிகபி அந்தலபரவோ சே கதகரவோ ஷே கதிகரவஷே. கணவர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற அருமையான சகோதரியே, அலேலூயா. அவனை ரட்சிக்கும்படி நான் அவனோடு கூட இருக்கிறேன். உன் கற்புள்ள நடத்தையினால உன் கணவன் போதனையின்றி ஆதாயம் பண்ணப்படுவான். அலேலூயா. ஓரகது ஹரே கஷே கதிகபி அந்தலபரவோ. அலேலூயா, அலேலூயா. ரகதுகரவஷே. ஆவியானவர் இறங்குவீராக, இறங்குவீராக. அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. இந்த வருஷமாவது நீட்டில் என் பிள்ளை செலக்ட் ஆகுன்னு ஜெபிக்கிற மகளே, ஒரு பொருத்தனையோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார். ஓ, உன் பொருத்தனையை கர்த்தர் கேட்டார், கேட்டார். அலேலூயா. ரகதிகரவஷே. உன் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமேன். அலேலூயா, அலேலூயா. ரகதிகிபி அதிகலவரவோ. ஓ, நீட்டில் கர்த்தர் இந்த வருஷம் சீட்டு தருவதற்கா நன்றி. 2 வருஷமாக எழுதி கிடைக்கல. இந்த வருஷம் 3வது வருஷம் கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால், ஓ, ஞானத்தினால நிரப்பி ஆண்டவரே நீட்டில் செலக்டாக பண்ணுகிறதுக்கா நன்றி, நன்றி, நன்றி. ரகதுகரவஷே. பா, நன்றி, நன்றி. வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியாவில் அந்த டாக்டர் எக்ஸாம் எழுதணும். அதுக்காக ஜெபம் பண்ணுகிற மகளே, கர்த்தர் ஆமே ஜெயமோ கர்த்தராலே வரும். உனக்கு ஜெயத்தை தருகிறார் என்று சொல்வதற்கா நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே இறங்கி நடத்துங்க. அலேலூயா. ரகதிகரவஷேக திகபி அந்தலபரவோ. உதடுகளின் கனியாய சோத்திரப்பள்ளியை நீங்கள் எப்போது தேவனுக்கு செலுத்து கொண்டே இருங்கள் என்று இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறதுக்கா நன்றி. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போட்டோம். தேவ செய்தி 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. அங்கே நம்ம பார்க்குறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாசப்படி நின்று நான் என்ன செய்ய கதவை தட்டுகிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வர்றாங்க. கதவு சும்மா சாத்தி இருந்தாலுமே என்ன செய்வாங்க, லேசாக லைட்டாக தட்டுவாங்க. அது அவங்க நமக்கு கேட்கலைன்னா பெல் அடிப்பாங்க இல்லையா. உடனே நம்ம என்ன செய்வோம், யாருன்னு சொல்லி கதவை திறந்து வெல்கம் போடுவோம். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வாசல், உதடின் வாசல், இருதயத்தின் வாசல். இருதயத்தின் வாசலில் கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு. எத்தனையோ பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் நம்ம இருதய கதவு திறக்கப்படலை. அண்ணா பவுலின் பிரசங்கத்தை கேட்டு லீதியாளி உள்ளத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, திறந்தார். உடனே அவளுக்கு உள்ளம் திறக்கப்பட்ட உடனே அந்த ஊழியரையும் சரி, அவரோட உடன் வந்த ஊழியர்களையும் சரி, தன்னுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கும்படி கேட்குறா அன்பா. ஏன்னா அவள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தணும். அந்த ராத்தாம்பரம் விற்கிற அவருடைய வீடு ஜெப வீடாய் மாறணும் அவள் திட்டம் திட்டா. நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நாள் அவர் என்ன செய்யணும், அமர்ந்து வேதத்தை போதிக்கணும், நம்ம இன்னும் நல்லா வளரணும். அவர் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டாலும்
செவி அடைச்சிக்கிறாங்க. காது இருந்தும் கேட்கல, கண்ணு இருந்தும் காணலை. உணர்வடையணும். தாவீது இப்படி சொல்லி ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது உடைய பிரமாணங்களை ஓடுவேன். அநேகர் வேதத்தை சர்ச்சில், சில சர்ச்சில் 2 வருஷத்தில் 2 முறை வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசுனா 2 முறை வாசித்துறாங்க. இல்லை, ஒரு சௌரி சொன்னாங்க, நான் 3 நாளில் படிச்சுட்டேன் பைபிளே. நாங்கள் சும்மா மனப்படம் பண்ணி என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ள ஆண்டவரே, தாவீது சொல்லி ஜெபிக்கிறார். வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறோமா? வாசற்படியில் கதவை தட்டுகிறார். நம்ம இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படி செய்யாத, இப்படி செய்ய, இங்க போகாத, போ. இத்தனை பேர் மீறுறோம். சத்தத்தை கேட்கிறோமா? அப்படி சத்தத்தை கேட்கணும். பெண்மான்கள் ஈனச் செய்யக்கூடிய சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய அவருடைய சத்தம், இருபுறம் கருக்குள்ள பட்டயமுள்ள அவருடைய சத்தம், அவருடைய சத்தம். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய குரலுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அநேகருக்கு பாருங்க மனச்சாட்சி சூடுண்டு போய் இருக்கிறது. என்னத்தையோ பிரசங்கம் பண்றாங்க. அநேகர் பாருங்க பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டே இருப்பாங்க. பிசாசு அவங்கள தூங்க வச்சிருவான். கனநித்திரை நாவி, அதுக்கு பேரு. விழிப்பா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. அதிகாலையிலேயே எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துடும் உபதேசத்தை கேட்கும்படி. உபதேசத்தை கேட்பாங்க ஜனங்கள். அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்குள்ள என்ன வியாதி இருக்கோ அதை சுகமாக்குவார். அவருக்கு தேவை எதுவோ சந்திப்பார். ராஜ்யத்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு தான் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு அநேகர் அற்புதத்தை தேடி மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபக்கூடத்துக்கு வருவாங்க. அப்படியே வசனத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும்னு சொல்கிற கூட்டம் கொஞ்சம்தான். அதாவது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை பேசினார். நான் நினைப்பேன், ஆண்டவரே எத்தனை பேர் வந்து அற்புதங்களை பெறுறாங்க, அதிசயங்களை பெறுறாங்க, அவரை மறுக்க வர்றதில்லை. இது என்ன ஆண்டவரே, தொடர்ந்து பிரேயர் வச்சா என்ன செய்ய மாட்டேங்கிறா, வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நான் ஓடினதும் உழைச்சதும் விருதா போயிடுச்சா ஆண்டவரே? பவுல் கேட்குறாருல, நான் ஓடினது விருதா போயிடுச்சா, நான் பிரயாசப்பட்டது விருதா போயிடுச்சா அப்படின்னு. விருதா போகவே போகாது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஆண்டவர் என்னோட அதனால தெளிவாக ஒன்று பேசினாரு. அதாவது அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 48வது வசனத்தை கொண்டு பேசினார். நான் ஜெபிக்கும் போது அந்த வேடு கிடைச்சி, நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிற ஆட்கள். ஆகவே நித்திய ஜீவனுக்கென்று யார் முன்குறிக்கப்பட்டார்களோ ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். சபையில் நிலைச்சிருக்கணும், ஊழியத்தில் நிலைச்சிருக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பரலோகத்தில் கேட்டேன்னு யோவான் தரிசனம் பார்க்குறாரு. அப்போ நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். பரலோகத்தில் யாரெல்லாம் துதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, பாடிக்கொண்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. இங்கே துதிக்காமல், இங்கே பாடாமல், இங்கே ஜெபிக்காமல், இங்கே வேதத்தை படிக்காமல், நற்கிரியில் செய்யாமல் பரலோகத்தில் போய் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய கதவை தட்டி கொண்டு இருதய கதவை முதலாவது தட்டுகிறார். இருதய கதவை நம்ம திறந்து கொடுப்போம். பாருங்க, சகைவு என்கிற ஒரு மனிதன் பார்க்குறோம் 19வது அதிகாரம் லூக்காவில். அவனை குறித்து அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 1வது வசனம் முதலே அங்கே நம்ம பார்த்தோம்னா இருக்குது. எரிகோவில் ஆண்டவர் பிரவேசிக்கிறாரு. பிரவேசித்து என்ன பண்ணுறாரு? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாக இருந்த சகைவு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆயக்காரனுக்கு தலைவன் அவன் ஒரு பெரிய தலைவன், அவன் பெரிய ஐஸ்வர்யவான். இந்த எரிகோவிலிருந்து ஆண்டவர் வரும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில், கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் அவரை பார்க்க வாஞ்சிக்கிறான். நீங்கள் நானும் அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெபிச்சா தான் ஆண்டவர் அவங்க உள்ளத்தை திறப்பார். இருதயத்து கதவை ஒவ்வொரு தலைவர் கதவை தட்டிக்கிட்டு தான் இருப்பார் ஆண்டவர். நம்ம தட்டுகிறார். ஏன்னா மனுஷர் அவருடைய கையின் கிரியிலாக இருக்கிறான். மனுக்குலத்தை உண்டாக்கினவர்
ஆண்டவர் தான். ஏன்னா யோவான் 1:1-2 சொல்லுகிறது, உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காகவும் அவருக்குள்ளே உண்டாகி இருக்கிறது, எல்லாம் இயேசுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் என்ன செய்கிறாரு, அவர் தர்றாரு. என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் குமாரனுக்கு தான் மகிமைப்பட முடியாது செய்வேன் என்று சொல்லி யோவான் 14:13 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சகைவு மாதிரி உள்ள தலைவர்கள் ஐஸ்வர்யவான்கள்லாம் வருவாங்க. இந்த உலகத்தில் பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா? நம்ம இந்தியாவில் உள்ள பணக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோமா? தமிழ்நாட்டில் உள்ள பணக்காரர்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்க இருதய கதவை ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார்ல, அதனால என்ன செய்வார், அவங்க கர்த்தருக்கு திறந்து கொடுப்பாங்க. இப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆண்டவரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. எரிகோ வந்து பிரவேசித்து அதன் வழியாக போகிறாரு. அப்பொழுது என்ன, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகவி என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் இருதயத்தில் வாஞ்ச வந்துருச்சு. நம்முடைய ஜெபம் தலைவர்களை மாற்றும். நம்முடைய ஜெபம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும். நம்முடைய ஜெபம் பாருங்க ஜனங்களை காக்கும். எல்லா சேதத்துக்கும் விலக்கி காப்பார். எத்தனை முறை சொன்ன இது கொந்தளிச்சிருக்கு கடல் இல்லையா, எத்தனை இயற்கை சீற்றங்கள் நம்ம ஜெபம் பண்ணதுனால சென்னை காக்கப்படுது. இப்படி நம்ம ஜெபிக்கணும். சுயநலமாக யாரும் ஜெபிக்கக்கூடாது. இயேசு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறார். பிறருக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்ன மாதிரி பிறரை நேசி. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் இருதய கதவை தட்டினார். அவன் ஜெபம் பண்ணனா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டி கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பு என்ன செஞ்சிச்சான், மாறிச்சு. இவன் இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வர காரணம் இருதய கதவை ஆண்டவர் தட்டிட்டாரு. உடனே ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறுறான். இயேசு வழியில் வரும்போது அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. இவன் மேலே இருக்கான். சகிவே சீக்கிரமாக இறங்குவோம், அன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போகிறேன், உன் வீட்டு வாசலை திறந்து விடு எனக்கு. இருதய கதவை தட்டுறாரு, அடுத்து வீட்டு கதவை தட்டுறாரு. இன்னைக்கு அநேகர் வீட்டுக்குள்ளே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சினிமா, பாட்டு, நாடகம், அது களியாட்டு, குடி, வெறி, பூஜை இதெல்லாம் நடக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட வீடு ஆண்டவர் கேட்கிறார். வீட்டை திறந்து விடுங்க ஆண்டவருக்கு. அவர் தட்டுகிறார். கதவை திறந்தால் ஆண்டவர் வந்து நம்மளோட போஜனம் பண்ணுவார், நாம் அவரோடு போஜனம் பண்ணுவோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தாகமாக இருக்கிறவன் எடுத்து வர கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற கடவன். என்னுடைய சரீரம் தான் மெய்யான போஜனங்கிறார். இந்த பானத்தில் பானம் பண்ணுங்கள், இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் உலகத்து ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய மாம்சமே அதுதான் அப்பம். போஜனம், மெய்யான போஜனம். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய அப்பத்தை புசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 11 எழுதப்பட்டிருக்கு, திருவிருந்த குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சரீரம் விற்கப்பட்ட சரீரம், அதே நமக்கு போஜனா கொடுக்கப்படுகிறது. அவர் இரத்தத்தை சிந்தி நமக்காக என்ன செஞ்சார், ஜீவனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? அதை இதை வாங்கி பானம் பண்ணுங்கன்னு சொன்னார். தகாத விதமாய் அநியாயமாய் அக்கிரமம் செஞ்சுட்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணக்கூடாது, திருவிருந்து எடுக்கக்கூடாது, அப்பத்தை புசிக்கக்கூடாது, நல்மணம் பொருந்தணும். அப்படி அந்த போஜனத்தை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு வியாதி வந்து மறிக்க சான்ஸ் இருக்குன்னு 1 கொரிந்தியர் 11 எழுதப்பட்டிருக்கு. அநேகர் வியாதியோடே இருக்காங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசிக்க கடவன், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேகர், எனக்கே நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், மன்னிப்பு கேட்பாங்க. வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டு வருவாங்க. சண்டை போட்டு வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்வாங்க, உடனே எடுத்துருவாங்க. திருப்பி அந்த சண்டையை தான் செய்வாங்க. பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும் இருக்கு பைபிளில். விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே எழுதப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் இருக்கு. மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருக்கிறான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பாடமட கடவன். இனத்திலானில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், மரித்தே போயிட்டாங்கன்னு கொரிந்திய சபைக்கே பவுல் எழுதுறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிய, நம்ம இருதய கதவை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போம். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இருதயத்தில் துர்சிந்தனை இருக்கக்கூடாது, பொல்லாங்கு இருக்கக்கூடாது, வேசித்தனை விபச்சாரம் என்ன இருக்கக்கூடாது. இருதயத்தை நினைவினால் அவனவன் வாய் பேசுன்னு இருக்கு. இருதயத்தில் பொல்லாப்பு நினைக்கக்கூடாது, யாருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் இருதய கதவை தட்டுறீங்களே தாரே ஆண்டவரே, மகனே ஒரு இருதயத்தை தாய் என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் சூப்பராக நடத்துவார். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கணும், எதை செய்யணுமோ ஆண்டவரே அதை செய்யணும். இருதயத்தை கொடுக்கும்போது கர்த்தரை தேடியுடைய இருதயம் வாழும். நம்ம இருதயம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நம்ம இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம வேண்டுவதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியார், அப்பொழுது ஒரு இருதயத்தை வேண்டுதல் அருள் செய்வார். இருதய கதவை தட்டுகிறார், திறந்து கொடுப்போம். ஆண்டவரே என்னால் இதில் தங்கும், உடைய ஆவினாலே இருதயத்தை நிரப்பும், நல் விசேஷால் இருதயத்தை பொங்க பண்ணும் என்று ஜெயிப்போம். கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நம்ம வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டில் களியாட்டு இருக்கக்கூடாது, பரியாசம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி சில வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே பரியாசம் பண்ணி அப்படியே ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஜெபம் பண்ணுறேன்பாங்க, ஆனால் அந்த வீடு எப்படி இருக்கிறது? சகைவு வீடு, லஞ்சத்தினால் நிரம்பி இருந்தது, ஊழல்னால் நிரம்பி இருந்தது, தவறுனால் நிரம்பி இருந்தது. அவர் வீட்டுக்குள்ளே வந்த மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உடனே அவனுக்கு மனம் திரும்பிட்டான். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். இருதய கதவை தட்டுகிறவருக்கு இருதயத்தை கொடுப்போம். வீட்டு கதவை தட்டுகிறவருக்கு வீட்டில் தங்கும்படி இடம் கொடுப்போம். நம்ம வீடு ரட்சிக்கப்படும். நம்ம வீடு கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். வீட்டுக்குள்ளே கொள்ளை நோய் வராது, பொல்லாப்பு வராது, வாதை வராது. ஆகவே கர்த்தர் கதவை தட்டுவதற்கு நம்ம செவிசாய்த்து இருதயத்தை வீட்டையும் திறந்து கொடுப்போம். நம்ம பிள்ளையுடைய இருதயத்தை வீட்டையும் திறந்து கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக வாழ்நாளால் நன்மை கிருபையும் தொடர பண்ணுவோம். அர்ச்சம் பண்ணுவோம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இருதயத்தை தான் சொன்னீர், நாங்கள் இருதயத்தை தருகிறோம். ஒவ்வொரு வீட்டையும் திறந்து தருகிறோம். கர்த்தர் வாசம் செய்வீராக. தேவரே உமது அடியாளி வீடு என்றைக்கு முக்கும்பா ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஓ ராகா லாபா ராபால ஓ அலங்கத்துக்களை சமாதானம் அரண்மைகளை சுகமும் இருப்பதாக. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். வீட்டை மனப்பூர்வமாக திறந்து கொடுக்கட்டும். வீட்டில் உள்ள அநியாயம்லாம் நீங்கட்டும், சண்டை சச்சரவு நீங்கட்டும். வீட்டுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். இருதய மகிழ்ச்சினால பொங்கட்டும். இயேசுவே இருதயத்தை தான் சொன்னீரே தருகிறோம். ஆண்டவரே தட்டுகிறீரே, ஆண்டவரே நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதி. அதிகாலை தட்டி எழுப்பி ஒருவரை செபிக்க வைங்க. இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172.
மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.